துளாராசி என்பர்களே, தை மாதம் உங்களுக்கு மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதம்னு தாராளமாக சொல்லலாம். யாரெல்லாம் நல்ல வீடு அமையாமல் கஷ்டப்படுறீங்களோ இந்த மாதத்தில் நல்ல வீட்டிற்கான முயற்சியை செய்யலாம். சுய ஜாதகத்தில் லக்னம் 4ஆம் இடம்லாம் வலுத்திருக்கு, செவ்வாய் சுக்கிரன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த மாதத்தில் சொந்த வீடு ஆசை உங்களுக்கு. தசாபக்தி சாதகமாக இருந்ததுன்னா கோச்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால அது கைகூடிடும். அல்லது சொந்த வீடு யோகம் ரொம்ப குறைவாக இருக்குது, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வீடு, எந்த ஒரு பிக்கல் பிடுங்கலும் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு அமையும். வசதியாக இருக்கிற மாதிரி வீடு அமையும். இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க, வீடு மாற்றுறீங்கன்னு சொன்னால் வீடும் வசதியாக இருக்கும், லொக்கேஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியும் கூட ஈஸி ஆக்சஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிறது, ரயில்வே ஸ்டேஷன் போகிறது, மார்க்கெட் போகிறது, ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வரும். அப்போ ஃபஸ்ட்டு துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தை மாதம் நல்ல வீடுன்னு சொல்லக்கூடிய யோகத்தை தருகிறது. இதில் பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு கட்டிட்டேன் அல்லது வீடு வாங்கிட்டேன், கடன் சுமை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனை குறைப்பதற்காக அந்த மாத தவணையெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வருமானம் வருவதற்கான வழிகள் சேரும். உங்களுடைய அந்த வீடு அது ஒரு வில்லங்கத்திலே இருக்குது, அதுக்கு இன்னொருத்தர் உரிமை கொண்டாடுறார். கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது சம்பந்தமில்லாத நபர்களாக இருக்கலாம். அது ஒரு பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னால் அதை மிக சரியாக நேர்த்தியாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அம்சம் இருக்கும். வீடு ரொம்ப பழைய வீடு ஆயிடுச்சு, அதை புதுப்பிக்கணும், ஆனால் இப்போ டைம் இல்லை அல்லது அதற்கான பணம் இல்லை. ரெண்டுமே இருந்து நல்ல ஒரு என்ஜினியர் கிடைக்கல. தேடிட்டே இருக்கோம், 4-5 பேர்கிட்ட பேசிட்டோம், யாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் இப்போ நல்ல ஒரு என்ஜினியர் உங்களுக்கு கிடைப்பார். அப்படியாக தை மாதத்தில் வீடு சம்பந்தமான யோகம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்து இந்த தை மாதத்தில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் அது சரியாகி சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும். வேலை போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலை அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும், இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் செட் ஆகிடும். வேலை போனது கூட நல்லதுக்கு தான்ற மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏதாவது வந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் சரி பண்ணி சவால்கள் எல்லாம் சாதித்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், பிரச்சனையை பார்த்தவர்கள் கூட அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வருவீங்க, சுகமாக இருப்பீங்க, சுகவாசியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு நேரடியாக நன்மை நடந்து சுகவாசியாக இருக்கிறது, சில பேருக்கு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை முடிந்து அதிலிருந்து மீண்டு சுகமாக இருக்கிறது. இந்த பலனை தாராளமாக சொல்லலாம். குடும்பத்தை விட்டு தனியாக ரொம்ப தொலைவில் போய் இருக்கக்கூடியவர்கள், படிக்கிறதுக்காக அல்லது வேலை பார்க்கறதுக்காக போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலி குடும்ப நபர்களை நீங்கள் சந்திக்க முடியும், அல்லது அவர்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரவழைக்க முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். மனதில் சஞ்சலம், குழப்பங்கள், தேவையில்லாத கவலை, பயம் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் கேளிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம், லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறது, இதில் கவனமாக எச்சரிக்கையாக இந்த மாதத்தில் இருக்கணும். அது உங்களை பாதிக்காத அளவிற்கு, அதனால் நீங்கள் எதுவும் தவறு செய்யாத அளவிற்கு மட்டும் ஒரு கட்டுப்பாடு இருந்துருச்சுன்னு சொன்னால் போதுமானது. இந்த மாதம் வேறு எந்த கவலையும் இல்லை. இந்த தை மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தை மாதத்தில் தைப்பூசம் அது அவ்வளோ சிறந்த ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி செய்ய முடியுமோ, தைப்பூசம்னு சொன்னால் அந்த முருகப்பெருமானுக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது, பால் குடல்லாம் கூட எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கும்.